ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ராம்நாட்டில் இருக்க மீன் மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கோம். நானும் என் தம்பியும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான மீன்கள் நிறையா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. அதை பார்த்ததும் கண்டிப்பாக எனக்கு அதாவது மீன் வாங்கியே ஆகணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நான் வெலை மீன் வாங்கிட்டு வந்தேங்க. வெலை மீன்னா என்னோடய மாமாவுக்கு, என்னோடய சித்திக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிற மீன் குழம்புனா இன்னும் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு. அதனால் வாங்கிட்டு வந்து நானே க்ளீன் பண்ணி, நானே என்னோடய ஸ்டைலில் நான் வந்து மீன் குழம்பு வச்சேங்க. அது எந்த அடுப்பில் வச்சேன் அப்படின்னா, என்னோடய பாட்டிமா யூஸ் பண்ணுற விறகடுப்பில் வச்சேங்க. விறகடுப்பில் வைக்கிற குழம்பு எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 வெந்தயம், 2 சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டேங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி நல்லா பொடிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. அதுக்கிடையில் வந்து 2 லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அதுக்கு தேவையான மசாலா பொடி நிறையா போட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை அந்த வதக்கி விட்டோம் இல்லையா, அதிலேயே ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்ட உடனே இந்த உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து குழம்புல போடுங்க. போட்டு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது போக நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டேங்க. ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண உடனே அதுக்கு நாள் வச்ச மொச்சப்பயிர் குழம்பு இருந்துச்சுங்க. கத்திரிக்காய், முருங்காய் போட்டு அப்போ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி லஞ்ச் எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க. நீங்கள் நல்லபடியாக அங்கே சாப்பிட்டோம். நல்ல ஒரு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்